அன்பு நண்பர்களே, இன்று ஆடி பூரம் மிகவும் விசேஷமான ஒரு நாள். ஆண்டாளுடைய அவதார தினம் என்று அவள் உலகிற்கு அருளிய திருப்பாவை ஒரு விதமான திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்றே நான் நினைக்கிறேன். அதாவது உலகத்தையே அஞ்ஞானம் எனும் ஒரு இருட்டிலிருந்து மெஞ்ஞானம் எனும் ஒரு வெளிச்சத்திற்கு ஜீவாத்மாக்களை கொண்டு வரும் ஒரு அழகான ஒரு பாடலின் தொகுப்பு தான் திருப்பாவை. அந்த எண்ணத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்று பொதுவாக நாம் கூறும் பாடல்கள் எல்லாம் மக்களை பள்ளி எழுப்புவது, எல்லா ஜீவராசிகளையும் துயிலிலிருந்து உறக்க நிலையிலிருந்து உயிர்ப்பு நிலைக்கு உயர்த்துவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. நான் கற்பகாம்பாள் மீது ஒரு அழகான திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. இதுவே சுவையான ஒரு அனுபவம். இந்த பாடலை நான் முதலில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு அந்த பாடல் பிறந்த கதை, ஒவ்வொரு நாளும் இதே கதை தானே தொடர்கிறது, இந்த ஆடியும் இதையே தொடருவோம். திருமயிலை திருவருளே திருமுகம் காட்டியே துயிலெழுவாய் துயிலெழுவாய் துயில் களைந்தே துயர் களைவாய். கண்களில் உறைந்துவிட்ட கருணையின் முழுவடிவே பண்களில் பரிமளிக்கும் பரிவான பரம்பொருளே, மேகத்திடை தோன்றும் மின்னல் கீற்று போல சோகம் நீக்கி ஒளிவூட்டும் அதி ஒளியே, துயிலெழுவாய் துயிலெழுவாய் துயில் களைந்தே துயர் களைவாய். திருமயிலை தவக்கொழுந்தே திகட்டாத இன்னமுதே, பெருமைமிகு பெண்மையிலே பேரின்ப ஊற்றே, வறுமை அறுத்திடும் வஞ்சிக் கொடியே, கற்பகத்தருவையும் கருணையில் மெஞ்சிடும் அற்புதப் பெருவருளே, துயில் களைவாய் துயில் களைவாய் துயில் களைந்தே துயர் களைவாய். சிற்பி செதுக்க வண்ணா சிருங்கார பொற்சிலையே, அற்ப சிந்தனையை அறுத்தறியும் அரும்பொருளே, ஆற்றின்ப வெள்ளமே அலைகடலே, மாறாத இன்பமருளும் மறைபொருளே, துயில் களைவாய் துயில் களைவாய் துயில் களைந்தே துயர் களைவாய். ஈசன் தன் இடம் அமர்ந்த பாசமிகு அன்னையே, தாசனிவன் பாடுகிறான் கற்பகதாசனிவன் வேண்டுகிறான், வாசமிகு மலர்கொடியே வண்ணப்பூக்கள் ஒத்த வடிவழகே, வாசமிகு மலர்கொடியே வண்ணப்பூக்கள் ஒத்த வடிவழகே, நேசமான பார்வையும் நீந்த நேத்திர தீட்சையும் அளித்து கண்மலர்வாய் கண்மலர்வாய் கற்பகமே கண்மலர்வாய். என் துவேஷமெல்லாம் போக்கி வேஷமும் களைத்து வேரோடு ஒன்றிவிட்ட விழுதாக நான் அமைய வினை தீர்க்கும் அருட்சுணையே, மாறாத இன்பமருளும் மறைபொருளே, துணையாக நீ அமைந்தால் என் வினையெல்லாம் வெந்துவிடும், கண்மலர்வாய் கண்மலர்வாய் காதல் கற்பகமே கண்மலர்வாய். புன்னகை புத்த வண்ணம் பொன்மகளே கண்மலர்வாய். வையகத்தின் இருள் நிற்க வைகரை பொழுதினிலே, ஆதவன் ஒளிக்கதிர்கள் ஆனந்த அலைகள் கூட்ட, புள்ளினங்கள் பறந்து வந்து பூபாலம் பாடி நிற்க, மெல்லிய பட்டொலியாய் புவினங்கள் பூத்து நிற்க, ஆவினங்கள் அனைத்தும் ஆகாரம் வென்றபடி மா மா என்றே ஆகார ஒளி எழுப்ப, மா மா என்றே ஆகார ஒளி எழுப்ப, பரங்கி பூக்கோலம் பரவசம் மிகவூட்ட, பூமகளே கண்மலர்வாய் புகழ்மகளே கண்மலர்வாய். வாணியும் வந்துவிட்டால் தன் வீணையும் இணைந்து வர, ஸ்ரீதேவி உடன் வர ஸ்ரீதரனும் வந்துவிட்டான். ஆலய மணி ஓசை ஆன்மாவை விழிக்க வைக்க, அன்னையே துயிலெழுப்ப ஆயிரம் அடியவர்கள் அலையலையாய் காத்திருக்க, கண்மலர்வாய் கண்மலர்வாய் கற்பகமே கண்மலர்வாய். கண்மலர்ந்த வண்ணம் கவலையெல்லாம் போக்கிடுவாய், காலமும் காத்திடுவாய் காலமும் காத்திடுவாய் கற்பகமே கண்மலர்வாய். ஏழை நான் ஏக்கமுடன் உன் எழில் உருவம் காண வேண்டி, பட்டினியில் வாழுபவன் பார்த்ததெல்லாம் புசிப்பது போல், நிந்தன் தாமரை பாதம் முதல் தன் மதி வதனமுடிய, தாயே உன் எழிலுருவை செய் நான் பருகி நின்றேன், துயிலெழுவாய் துயிலெழுவாய் துயில் களைந்தே துயர் களைவாய். அம்மையே துயிலெழுவாய் ஆதிசக்தியே துயிலெழுவாய், இம்மை துயர் நீக்கும் ஈஸ்வரியே துயில் களைவாய், உமையவளே துயில் களைவாய், ஊனம் போக்கும் உத்தமியே துயில் களைவாய், எந்தையும் தாயும் இணைந்த எழில் உருவே துயில் களைவாய். ஏற்புடை வடிவழகே ஏற்றம் அளித்திடும் ஏந்திழையே, பள்ளி எழுந்திடுவாய் பரவசம் அளித்திடுவாய். பார்வதியே பவானியே
பள்ளி எழுந்திடுவாய், பரவசம் அளித்திடுவாய். ஐந்தெழுத்து நாயகனும் ஆறுமுக சரவணனும் வேழமுக கணபதியும் அனைத்துலக உயிர்களும் அடிபணியும் அந்தரியே, சுகம் அளிக்கும் சுந்தரியே, ஒப்பில்லா நாயகியே, ஓயாமல் ஓதுகின்றேன் உன் நாமம், ஔடதமே அருமருந்தே அனந்த ரூபினியே, பிறவி பிணிபோக்கும் பேரின்ப ஊற்றே, பேதையின் துயர் நீக்க துயிலெழுவாய், துயிலெழுவாய், துயில் களைந்தே துயர் களைவாய், பைங்கிலியே துயில் களைவாய், நீ பாங்காக துயில் களைவாய். ஓங்கார நாயகன் புகழ் பாடும் அடியவரும் ஓயாமல் உன் புகழ் அனுதினமும் பாடுவரே, அகிலாண்ட நாயகியே, அண்டம் உய்வுற வந்த ஆத்தாளே, நீலாம்பரி முன்னர் பாடி நீல் துயிலில் ஆழ்த்திவிட்டேன், பள்ளி எழுச்சி பாடி பாவிவுனை எழுப்புகின்றேன், துயிலெழுவாய், துயிலெழுவாய், துயில் களைந்தே துயர் களைவாய். கமலமொத்த கண்மலர காத்திடுவாய் உலகை, பவளவாய் முறுவலிலே பகலவந்தன் ஒளி தெரியும் சுந்தரியே, சுடரொளியே, இன்னிசை கேட்ட வண்ணம் இனிதேனி கண்மலர்வாய், மாதங்கி மனோகரி மனோன்மணியே, மனம் மயக்கும் மதுவந்தி, கண்மலர்வாய், கண்மலர்வாய், கற்பகமே கண்மலர்வாய். மாற்றம் ஏதுமில்லா மறையருளே, ஏற்றம் அளித்தே ஏக்கம் போக்கிவிடும் ஏந்திழையே, காற்றாய் என்னுள் புகுந்து கருத்தாய் நிலைத்துவிட்ட கற்பகத்தாயே, தோற்றமும் முடிவுமிலா தொன்மையான பரம்பொருளே, பள்ளி எழுந்திடுவாய், பராசக்தியே, பரம்பொருளே, பள்ளி எழுந்திடுவாய். பூரணமாய் என்னை ஆட்கொண்டு புகலிடம் அளித்துவிட்ட பூரணியே, மாயையெல்லாம் போக்கி எந்தன் மனமெல்லாம் நிறைந்து நிற்கும் மனோகரியே, வாசமான உறவு தந்த வசீகரியே, தாய்வொத்த தயை செய்யும் தயாபரியே, விரை மலர் குழல்வல்லி விரைவாக துயில் களைவாய், மழை மலர் பதவல்லி மனோன்மணியே துயில் களைவாய், மறை மலர் பதவல்லி மனோன்மணியே துயில் களைவாய், மண்ணுயிரை கரை சேர்க்கும் மகேஸ்வரியே துயில் களைவாய். புன்னை மரத்தடி அமர்ந்த புண்ணிய வடிவழகே, எண்ணமே தீபமாய் ஏற்றி உனை நான் வணங்குகிறேன், ஏழையின் வரிகளையே திரிகளாய் தீபத்தின் திரிகளாய் நீ ஏற்று திவ்யமாய் ஏற்றுக்கொள் திரிபுர சுந்தரியே, திருமயிலை திருவருளே, திகட்டாத தெல்லமுதே, துயில் களைவாய், துயில் களைவாய், துயில் களைந்தே துயர் களைவாய், கற்பகமே துயில் களைவாய், எந்தன் காதல் ஓவியமே துயில் களைவாய், கற்பகமே துயில் களைவாய், எந்தன் காதல் ஓவியமே துயில் களைவாய். இந்த பாடல் பிறந்த கதையே மிகவும் சுவாரஸ்யம். இது 2019 முடிவில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது நான் கற்பகத்தாய்க்கு ஒரு தாலாட்டு பாடல் பாடி அப்பொழுதுதான் பதிவு செய்திருக்கிறேன். கண்ணுரங்கு கண்ணுரங்கு கற்பகமே கண்ணுரங்கு என்ற அந்த பாடலை பதிவு செய்திருக்கிறேன். அப்பொழுது ஷீரடி பாபா பற்றியும் கலைமகள் பற்றியும் 2 பாடல்கள் நான் எழுதி அதை நண்பர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பதிவு செய்ய காத்திருக்கும் தருணம் அது. அந்த நேரத்திலே இந்த கண்ணுரங்கு பாடல் பதிவாகி யூடியூபில் பதிவு செய்யப்பட்டது. அதை எனது நண்பர், உயிர் நண்பர், ஒரு சிறந்த தமிழ் ஆசான், மிகச்சிறந்த பிரம்மாண்டமான ஒரு பேச்சாளர், சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் இந்த யூடியூப் பதிவை பார்த்துவிட்டு அதில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது எனக்கு தெரியாது. அவர் என்னை பார்க்க வந்தார் எங்களது மருத்துவ மையத்திற்கு. அப்பொழுது பேசிக்கொண்டிருந்த போது, நண்பரே, என்னுடைய கண்ணுரங்கு பாடலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்ன டாக்டர், அதை பார்த்து நான் யூடியூப்பில் கமெண்ட் பதிவு பண்ணியிருக்கேனே, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். ஆஹா, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் அந்த யூடியூப் பதிவை தன்னுடைய ஃபோனில் பதிவிறக்கம் செய்து என்னிடம் காண்பித்தார். அதில் நீங்கள் இந்த கண்ணுரங்கு பாடலை மிக மிக அழகாக எழுதி மிக மிக அழகாக இந்த பாடலை பாடி எங்களை உறங்க வைத்து விட்டீர்கள். எங்களது தூக்கம் மட்டுமல்ல, அந்த கற்பகத்தாயையும் நீங்கள் தூங்க வைத்து விட்டீர்களே. அந்த கற்பகத்தாயி துயில் எழுப்ப வேண்டாமா? அம்மனை தூங்க வைத்தால் அவளை மறுபடியும் விழிக்க வைக்க வேண்டாமா? எப்பொழுது நீங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடப்போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் என்றார். எனக்கு மிகவும் சிரிப்பாக வந்தது, பிரமிப்பாகவும் இருந்தது. இது என்னடா அது? இப்பொழுதுதான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் ஒரு போதிய இடைவெளி வேண்டாமா? ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி வேண்டும் என்கிறார்களே.
அதுவும் கருதரிக்க வேண்டியிருக்கு. பாடல் எழுதவும் நாம் கருதரிக்க வேண்டியிருக்கு. ஒரு பாடல் எழுத வேண்டும்னா அதுக்கான ஒரு கரு நமக்கு தேவையாய், அந்த கரு தரித்து அதுக்கு சில காலம் நாம் இடைவெளி விட வேண்டாமா என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அப்படியல்ல, நீங்கள் அம்பாளை உறங்க வைத்தால் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புவதுதான் முறை என்று சொல்லி சிரித்தார். நான் சொன்னேன், கலைமகள் பாடல் இருக்கிறது, ஷீரடி பாபா பாடல் இருக்கிறது, இரண்டும் பதிவாக காத்திருக்கிறது. எஸ்பிபி அவர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார். அது முடிந்தவுடன் நான் இது எழுதலாம் என்று இருக்கிறேன் என்றேன். உங்கள் விருப்பம் என்றார். ஆனால் என் மனம் அதை கேட்கவில்லை. அவர் என்னிடம் இதை சொன்னவுடன் அடுத்த நாளே நான் வரும்பொழுது இதை பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தேன். ஒரு 10 வரிகள் வந்தன. இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் முதல் 10 வரிகள் வந்தன. அது இன்னும் சில நாட்களில் 10 20 ஆயிற்று, 20 70 ஆயிற்று. ஒரு நீண்ட பாடலாக அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் உருவம் பெற்றது. நான் இந்த பாடலை வரிகளை எல்லாம் பார்த்து, இதை யார் அழகாக பாடக்கூடும், இந்த பாடலை யாரை வைத்து பாடினால் மிகவும் அழகாக, கம்பீரமாக, சிறப்பாக, பக்தியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது முதலில் என் மனதில், என் மனக்கண்முன் வந்து நின்றது எனது அன்பு சகோதரி நித்யஸ்ரீ தான். நான் எனது ஆர்வத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் உடனே ஒரு ஃபோன் செய்து, அன்பு சகோதரி, இப்படி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், அம்பாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி சுகி சிவம் எழுத சொன்னார், அவருடைய விருப்பப்படி நான் எழுதியிருக்கிறேன், இதை நீங்கள் எனக்கு பாடிக் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டேன். அவர் பிரமித்து விட்டார். டாக்டர், இதுதான் அவருடைய ரியாக்ஷன். டாக்டர், நீங்கள் என்ன சொல்றீங்க, என்னால் நம்ப முடியலையே என்றார். எனக்கு ஒன்றுமே புரிபடவில்லை. நான் என்ன சொல்லிவிட்டேன், இவர் ஏன் இப்படி திகைத்து போயிருக்கிறார் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், டாக்டர், உங்களுக்கு நினைவிருக்கிறதா, உங்களுடைய கண்ணுரங்கு பாடலுக்கு நான் சிறப்பு விருந்தினராக நவராத்திரி மண்டபத்திலே வந்து கலந்து கொண்டேன். அதில் சிறிய ஒரு உரை கூட கொடுத்தேன். உங்களது பாடல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கற்பகத்தை பாடி புகழ்வதற்காகவே இந்த கற்பகதாசன் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் கூட நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த பாடலை நீங்கள் பாட முடியுமா என்று தானே கேட்டேன். அதில் உங்களுக்கு என்ன திகைப்பு என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் அந்த கோயிலுக்கு வந்த பொழுது அம்பாள் சன்னதிக்கு போய் வேண்டிக் கொண்டேன். இந்த கண்ணுரங்கு பாடல் மிக அழகாக வந்திருக்கிறது. இதை குருச்சரன் அவர்கள் மிக மிக அழகாக பாடியிருக்கிறார். இது போலவே எப்படி பெருமாளுக்கு, திருப்பதி பாலாஜிக்கு ஒரு அழகான ஒரு சுப்ரபாத பாடல் அந்த திருமலையிலே தினமும் ஒலித்து கொண்டிருக்கிறது, உலகம் பூரா அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சுப்ரபாத பாடல், திருப்பள்ளி எழுச்சி பாடல் நாம் பாடி கற்பகத்தாய்க்கு என்னுடைய ஆத்ம நிவேதனமாக சமர்ப்பித்தால் எப்படி இருக்கும், அழகாக இருக்குமே என்று நான் வேண்டிக் கொண்டேன். அந்த கற்பகத்தாயிடம் வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது என் எண்ணத்திலே எப்படியாவது நாம் டாக்டரிடம் இதை கேட்டு, கற்பகதாசனிடம் இதை கேட்டு அவரை இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடி எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் மனதிலே ஒரு முடிச்சு போட்டுக்கொண்டேன். ஆனால் பல காரணங்களால் நான் உடனே அதை உங்களிடம் பேசவில்லை. நேரம் வரும்போது கட்டாயம் உங்களிடம் இதை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். அந்த காத்திருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எனக்கு ஒரு அழைப்பு விடுத்து, நான் பாடல் எழுதியிருக்கிறேன், நீங்கள் பாட முடியுமா என்று கேட்கிறீர்கள். இது அந்த கற்பகாம்பாளின் ஆக்ஞை என்று தான் நான் நினைக்கிறேன். இது அவளது விளையாட்டு போல தோன்றுகிறது. சுகிசிவம் ஏன் உங்களிடம் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் எழுதச் சொல்ல வேண்டும், நீங்கள் உடனே அதை தலைமேற்கொண்டு எழுத வேண்டும், என்னை கூப்பிட்டு அதை பாட முடியுமா என்று கேட்க வேண்டும், நான் ஏற்கனவே பாட துடித்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் எவ்வளவு அமானுஷ்யமாக இருக்கிறது டாக்டர் என்று வியந்து போனார். ஆச்சரியத்திலே அசந்து போய்விட்டார். அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை விட எனக்கு மிகவும் ஆச்சரியமும் திகைப்பும் ஒரு இந்த மகிழ்ச்சியும் இருக்கிறது. இது என்ன, நாம் சாதாரணமாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறோம், அதற்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அம்பாளிடமிருந்தே கிடைத்தது போல இருந்தது. நித்யஸ்ரீ அவர்கள் என்னிடம் சொன்னபொழுது, நான் நித்யஸ்ரீயை பிரத்யக்ஷ சரஸ்வதி என்று தான் நான் அழைப்பேன். எனக்கு அவர் மேல் அவ்வளவு மரியாதை, அவருடைய குரல் மேல் அவ்வளவு ஈர்ப்பு, அவரது பக்தி பாவத்தின் மேல் அவ்வளவு ஈர்ப்பு, அதையெல்லாம் மீறி அவரது அடக்கம், அவர்களது எளிமை, இதெல்லாம் என்னை மிகவும் கவர்ந்த
குணாதிசயங்கள். எனவே எனக்கு ஏதோ பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பார்களே, இது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி நம் வாயில் விழுந்தது மாதிரி ஆகிவிட்டது. இந்த பாடல் நான் எழுதச் சொல்லி அவர் உடனே பாட ஒத்துக்கொண்டது. இது மிகவும் சிறப்பான ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த பாடலை யார் மெட்ட அமைத்து இசையமைத்து இந்த பாடலை பதிவு செய்ய நமக்கு ஒத்து வரும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ரமேஷ் விநாயகம் என் நினைவுக்கு வந்தார். மிகச்சிறந்த இசையமைப்பாளர், மிக திறமையானவர். நான் அவரிடம் வேண்டிக் கொண்டேன். அவர் பல காரியங்களில் மிகவும் பிஸியாகி இருந்த ஒரு நேரம். ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய வார்த்தையை மிகவும் மதித்து, ஆகட்டும், நான் கட்டாயம் உங்களுக்கு இதை இசையமைத்துக் கொடுக்கிறேன் என்று ரமேஷ் விநாயகம் சொன்னார். இதையெல்லாம் நடந்தது 2019 நவம்பர் டிசம்பர். அந்த நேரத்திலே நான் ரமேஷ் விநாயகம் அவர்களுக்கு இந்த பாடலை அனுப்பி வைத்தேன். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அவரிருந்து ஒன்றும் பதிலே வரவில்லை. எனக்கு சிறிது தயக்கமாக இருந்தது. அவரை எதற்கு நாம் தொந்தரவு செய்கிறோம், மிகவும் பிஸியாக இருக்கிறார் போல இருக்கே என்று நான் அவரை நினைவுபடுத்தாமலே விட்டுவிட்டேன். ஆனால் ஆச்சரியம் நண்பர்களே, மிகுந்த ஆச்சரியம். இந்த பாடல் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் ஆச்சரியம் கொடுக்கும் ஒரு பாடலாகத்தான் எனக்கு அமைந்து விட்டது. 2020 ஏப்ரல் 17ஆம் தேதி ரமேஷ் விநாயகரும் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருந்தார். அவர் இந்த பாடலை மெட்டமைத்து அவரே பாடி எனக்கு அனுப்பியிருக்கிறார். நான் அவரிடம் சொன்னது டிசம்பர் மாதம். இந்த பாடல் எனக்கு வந்தது ஏப்ரல் 17ஆம் தேதி. அன்று எனது பிறந்த நாள். அன்று நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தேன். அப்பொழுது வாட்ஸ்அப் பதிவில் இந்த பாடல் வந்தது. அந்த அப்படியே எடுத்துக்கொண்டு கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் உட்கார்ந்து கொண்டேன். அது லாக்டவுன் டைம். கோயில் வழிபாடு எல்லாம் இல்லை. கோயில் கதவு மூடியிருந்தது. அந்த கோயிலுக்கு வாசலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு செய்தித்தாளை போட்டுக்கொண்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு அவர் அனுப்பிய அந்த பாடலை எனது ஃபோனிலே இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக அழகாக இருந்து என்னை மறந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஞாபகமெல்லாம் எனக்கு இப்பொழுது வருகிறது. அது நடந்து சில மாதங்களுக்கு பிறகு சென்ற 2020 விஜயதசமி அன்று நித்யஸ்ரீ அவர்கள் மிக அழகாக இதை பாடி ரமேஷ் விநாயகத்தின் மேற்பார்வையிலேயே மிக அழகான ஒரு இசையமைப்போடு மனதை ஈர்க்கும்படி, அதை கேட்டால் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் ஒரு விதமான வசீகரத்தன்மையுடன் வந்துவிட்டது இந்த பாடல். இந்த பாடலை அவர் பதிவு செய்து கொடுத்தார். இதுதான் இந்த பாடல் பிறந்த கதை. இந்த பாடலை நாங்கள் வீடியோ பதிவாக முடிவு செய்து வீடியோ பதிவாக அதை அமைத்து அதன் பிறகு யூடியூபிலே நாங்கள் அப்லோட் பண்ண எண்ணுகிறோம். எனவே வெறும் ஆடியோ பதிவு தான் இப்பொழுது இருக்கிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிலையில் நான் இப்பொழுது இல்லை, மன்னிக்கவும். அந்த வீடியோ பதிவு வந்தவுடன் அதை கற்பகதாசன் கிரியேஷன்ஸில் அப்லோட் செய்கிறோம். உங்களுக்கு அதற்கான லிங்க் அனுப்புகிறோம் நண்பர்களே. இந்த பாடலின் சில வரிகளை பற்றி நான் சொல்கிறேன் என்று இந்த மிக விரிவாக இதை பற்றி சொல்லியிருப்பதனால் சில அர்த்தங்கள் விடுபட்டு போய்விட்டன. மிக சுருக்கமாக இந்த இன்னும் ஒரு 5 நிமிடத்திற்குள் இதில் சில வரிகளை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் சோகம் நீக்கி ஒளியூட்டும் மதியொலியே என்று வருகிறது. ஒரு சோகம் நம் மனதை அப்பும் பொழுது அது ஒரு கார்மேகம் போல் கருமையான எண்ணங்கள், அதை விளக்கி பளிச்சென்று ஒளிவூட்டுவது மின்னல். அந்த மின்னல் கீற்று போல் அதில் ஒளிவிடும் சந்திரன், அதாவது மதி வதனம் போல் அம்பாளின் முகம் நமக்கு ஒளி தருகிறது, அம்பாளின் சிந்தனை நமக்கு ஒளி தருகிறது என்ற அர்த்தம் இது வருகிறது. கற்பகத் தருவியும் கருணையில் மிஞ்சிவிடும் அற்புத பெறுவர்கள் என்று. கற்பகத்தருவி என்பது தேவலோகத்திலேயே இருக்கும் ஒரு விருட்சம், நம்ம கேட்பதையெல்லாம் கொடுக்கும் ஒரு விருட்சம். கற்பகத்தாயோ நாம் கேட்பதையெல்லாம் மட்டுமில்லை, கேட்காமலேயே நம் மனதில் இருப்பதையெல்லாம் கொடுப்பவள். வேணுமென கேட்குமனே தேவையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும் வண்ண மகளவள். அந்த கற்பகத்தாய் நாம் கேட்பதை கொடுப்பது மட்டுமல்ல, அவள் தன்னையே கொடுப்பாள். கற்பக விருட்சம் தன்னை கொடுக்காதல்லவா? கற்பக விருட்சத்தை விட மிக உயர்ந்த கற்பகத்தாய் என்று சொல்கிறோம். அதுபோல் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் காலையில் அந்த பூபால ராகத்தில் மற்ற ராகங்கள் வரும்பொழுது அந்த பறவைகள் எல்லாம் பறந்து வருகின்றன. புள்ளினங்கள் பறந்து வந்து பூபாலம் பாடின. புள்ளினங்கள் என்றால் பறவைகள் என்று அர்த்தம். அந்த காலை பொழுதிலே மாடுகள், கறவை மாடுகள் எல்லாம் உணவு உண்டு மா மா என்று சத்தம் போடுகின்றன. மா என்பது ஒரு ஆகாரம். அ அ ஆ ஆ
என்று தமிழ்ச்சொல் இருக்கிறது. ஆகாரம் மாமா என்றே ஆகார ஒளி எழுப்பா என்று சொல்கிறோம். அந்த திருப்பலி எழுச்சும் போது அம்பாளை துயில் எழுப்பும் போது தேவர்கள் எல்லாம் வருவார்களாம், 3 தேவர்களும் வந்து நிற்பார்களாம். இதுதான் மரபாம். அதையெல்லாம் தெரியாமலேயே நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸ்ரீதேவி வந்துவிட்டால், விஷ்ணு வந்துவிட்டார், சிவன் வந்துவிட்டார், முருகன் வந்துவிட்டார், இப்படி எல்லாம் சொல்கிறேன். வாணியும் வந்துவிட்டால் அவர் தன் வீணையும் இணைந்து வர, ஸ்ரீதேவி உடன் வர, ஸ்ரீதரனும் வந்துவிட்டான். இந்த ஸ்ரீதரன் அல்ல, அந்த ஸ்ரீதரன், அதாவது பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த ஸ்ரீதரன். 5 எழுத்து நாயகன், 6 முக சரவணன், 7 முக கணபதி, இப்படி சிவன், முருகன், கணபதி அனைவரும் வந்துவிட்டார்கள் என்று சொல்கிறோம். அம்பாளை ஔடதமே அருமருந்தே என்கிறோம். ஔடதம் என்றால் எக்ஸ்பைரியே இல்லாத மருந்தே என்றார். அதாவது அதற்கு காலமே கிடையாது, காலம் முழுவதும் கை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, அதுதான் ஔடதம். அவள் ஒரு ஔடதம். அவள் எதற்கு ஔடதம்? நமது பிறவி பிணி என்ற ஒரு நோய் இருக்கிறதே, அந்த நோய்க்கு அவள் ஔடதம். அடுத்த வரியில் அதை சொல்கிறேன். பிறவி பிணி போக்கும் பேரின்ப ஊற்று, பைங்கிலியே துயில் கலவாயங்கும். நிறைய பாடல்களிலே அம்பாளை ஒரு கிளியாகவே, அபிராமி அந்தாதியில் கூட பல பாடல்களிலே அம்பாளை ஒரு கிளியாகவே உருவகித்து பாடல்கள் வருகின்றன. இதையெல்லாம் எப்பொழுதோ காதில் விழுந்து நம் மனதிற்குள் சென்றிருக்க வேண்டும். அதனால்தான் இப்படிப்பட்ட உவமைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. நான் மிகுந்த தமிழ் ஞானம் கொண்ட மருத்துவன் அல்ல. தமிழை மிகவும் குறைந்த அளவில் தான் நான் படித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், என்னோட வரிகள் எல்லாம் மிகவும் சிம்பிளாக எளிமையாகத்தான் இருக்கின்றன. காற்றாய் என்னுள் புகுந்து கருத்தாய் நிலைத்துவிட்ட கற்பகத்தாயி. நாம் சுவாசக்காற்று, காற்று என்றால் வெறும் காற்று அல்ல, என்னுடைய சுவாசமே கற்பகம்தான். நான் கற்பகத்தை சுவாசிக்கிறேன் என்று அர்த்தம். காற்றாய் என்னுள் புகுந்து கருத்தாய் நிலைத்துவிட்ட, அங்கே நீ தங்கிட்ட, வெறும் காற்று மாதிரி உள்ள போறேன், ஆனால் என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணங்கள் பூரா நீ தான் ஆக்கிரமிக்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. தோற்றமும் முடிவும் இல்லா தொன்மையான பரம்பொருளே, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே என்கிறோமே. உனக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. புன்னை மரத்தடி அமர்ந்த புண்ணிய வடிவழகி, கற்பகாம்பாள் திருமயிலையிலே புன்னை மரத்தடி மயிலாக அமர்ந்து சிவனை நோக்கி தவம் செய்து சிவனை அடைகிறாள் என்பதுதானே சரவரலாறு. புன்னை மரத்தடி எண்ணமே தீபமாய் ஏற்றி உணைவர்கள். என் கையிலே தீபங்கள் இல்லை, எனது எண்ணங்கள் தான் தீபம். அந்த தீபத்திலே ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை, ஆனால் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. எண்ணெயால் தீபம் ஏற்றுவதில்லை, இது எண்ணத்தால் தீபம் ஏற்றுவது. எண்ணமே தீபமாய் ஏற்றி உனை வணங்குகிறேன், என்னுடைய வரிகளையே நீ தீபத்தின் திரிகளாய் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறேன். பக்தி நிலையிலே தானாக வந்த வரிகள். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் அழகான அனுபவம். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் இது மிக நீண்ட பதிவாக போய்கொண்டிருக்கிறது. திருப்பள்ளி எழுச்சி பாடலே பெரிது, அதற்கு விளக்கும் அதைவிட பெரிதாக அமைந்துவிட்டது. ஆனால்